மிஸ்டர் ஷேடோ, நீங்க யாரா வேணா இருங்க, ஆனா 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல, நேத்து நைட்டு நான் குடிச்சிருந்தேன். நமக்குள்ள நடந்த எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட். 2வது விஷயம், என்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசாட்சி இன்னும் சாகல. நீங்க எனக்கு உதவ நினைக்கிறீங்க, அதுக்கு தேங்க்ஸ். ஆனா உங்க பணம் எனக்கு வேண்டாம். பிரகாஷ் நித்யாவையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த அக்ஷயா உடனே பிரகாஷுக்கு முன்னால் வந்து எதேர்ச்சியாக நிற்பது போல நித்யாவை பார்க்க விடாமல் அவனை தடுத்தாள். அப்படி இருந்தும் அக்ஷயாவிடம் இருந்து சற்று தள்ளி நின்ற பிரகாஷ் நித்யாவை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தான். இதை அக்ஷயாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுவது போல நடித்த அக்ஷயா தன்னுடைய கணுக்காலை பிடித்துக் கொண்டு, ஐயோ அம்மா, வலிக்குதே, என் கால் போச்சே என்று கத்தினாள். உடனே அவளுக்கு அருகில் வந்த மேனகா பிரகாஷின் கண்கள் சென்ற திசையை கவனித்தாள். உடனே என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அவள், பிரகாஷ், அக்ஷயோட கால் சுலுக்கிருச்சுன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் இங்க வந்து என்னன்னு பாருங்க என்று வேண்டுமென்றே சத்தமாக கூறினாள். ஆனால் பிரகாஷ் இது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவன் நித்யாவையும் அவளுக்கு அருகில் இருந்த பிங்க் கலர் காரையுமே பார்த்து கொண்டிருந்தான். அந்த காரை பார்த்தவுடன், ராகவ் தவிர உலகத்திலே இந்த மாதிரி வினோதமான கலர்ல வேற யாரும் கார் வச்சிருக்க மாட்டாங்க. நித்யா, நீ உண்மையிலேயே பெரிய ஆளுதான். உன் மனசுல வேற ஒருத்தர் இருக்கான். அவனோட குழந்தைய இப்ப நீ உன் வயித்துல சுமந்துட்டு இருக்கன்னு தெரிஞ்சோ இந்த ராகவ் உனக்காக இப்படி கிறுக்குத்தனமா எதையாவது செஞ்சுட்டு இருக்கான் பாரு என்று நினைத்த பிரகாஷின் உதடுகளில் ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. தான் இவ்வளவு சத்தமாக கத்தியும் பிரகாஷ் அங்கிருந்து நகராமல் நித்யாவையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த மேனகா பல்லை கடித்துக் கொண்டு அவனுக்கு அருகில் வந்து, பிரகாஷ், உங்ககிட்டதான் சொல்றேன், அங்க பாருங்க, அக்ஷய கல்ல அடிபட்டுடுச்சு, போய் அவளை முதல்ல கவனிங்க என்று கூறினாள். மேனகா கூறியதை கேட்டவுடன் பிரகாஷிற்கு எரிச்சலாக வந்தது. ஆனால் இப்போது அதை அவனால் வெளியில் காட்ட முடியாது. அதனால் மனசே இல்லாமல் நித்யாவிடம் இருந்து பார்வையை விலகியவன் அக்ஷயாவிற்காக அருகில் வந்தான். அங்கே அக்ஷயா தன்னுடைய காலை பிடித்துக் கொண்டு, ஆ, வலி தாங்க முடியலையே என்று சினுங்கிக் கொண்டிருந்தாள். ஏ அக்ஷயா, இப்போ உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க என்று பிரகாஷ் வேண்டாவெறுப்பாக கேட்டான். கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன் பிரகாஷ் என்று அக்ஷயா கூறினாள். அப்போதுதான் அக்ஷயா காலில் அணிந்திருந்த 10 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஹீல்ஸை பார்த்த பிரகாஷ் முகத்தை சுளித்துக் கொண்டு, ஏ அக்ஷயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்ப நீ ஹீல்ஸ் போட்ட? கன்சீவா இருக்கும் போது ஹை ஹீல்ஸ் போடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்று பிரகாஷ் கோபமாக கேட்கவும், இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது பிரகாஷ், இந்த டிரெஸ்ஸுக்கு ஹீல்ஸ் போட்டாதான் அழகா இருக்கும் என்று அக்ஷயா சொல்லவும் பிரகாஷின் முகத்தில் வெளிப்படையாக ஏளனம் தெரிந்தது. நீ என்னதான் லேயர் லேயரா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மேக்கப் போட்டு ஹை ஹீல்ஸ் போட்டு பிராண்டட் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் எதுவுமே இல்லாம சிம்பிளா ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ல சாதாரண ஸ்னிக்கர்ஸ்ல இருக்கிற நித்யாவோட நேச்சுரல் அழகுக்கு முன்னாடி நீ ஒரு டம்மி பீஸ் தான் என்று நினைத்த அவன் மீண்டும் நித்யாவை பார்க்க ஆரம்பித்தான். இவ்ளோ பேர் இருக்காங்களேன்னு கொஞ்சமாவது இவனுக்கு விவஸ்தை இருக்கா? அந்த நித்யா கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவன் பிச்சைக்கார மிட்டாய் கடையை விரிச்சு பாக்குற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் என்று நினைத்த அக்ஷயாவிற்கு எழுந்து சென்று அவனுடைய கன்னத்தில் பளார் பளார் என்று அறிய வேண்டும் போல ஆத்திரமாக இருந்தது. கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவள், ஐயோ, என் கால் ரொம்ப வலிக்குது பிரகாஷ், இன்னைக்கு நீங்க தான் என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் என்று கொஞ்சம் குரலில் கூறினாள். அக்ஷயாவின் குரல் கேட்டதும், கால் தானே சுளுக்கிருக்கு, இதுக்கு இப்படி உயிரே போற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க என்று நினைத்துக் கொண்டே எரிச்சலுடன் திரும்பினான் பிரகாஷ். நீ ஒன்னு கவலைப்படாத அக்ஷயா, மாப்பிள்ள உன் மேல உயிரே வச்சிருக்காரு, அதோட நீ இப்ப கர்ப்பமா வேற இருக்க, உன்னை தூக்கிட்டே கூட போவாரு, என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே என்று மேனகா கேட்கவும், உன்னெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாலும் என்று நினைத்து கடுப்பான பிரகாஷ், ஆமா ஆண்டி என்று வரவழைத்துக் கொண்ட புன்னகையுடன் கூறினான். டார்லிங், அக்ஷயாவையும் பிரகாஷையும் பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்கல்ல, இவங்களை பார்க்கும்போது நம்ம 2 பேரையும் பார்க்கிற மாதிரியே இருக்குங்க என்று மேனகா நிதிஷிடம் கூறினாள். எஸ் மேனகா, நிச்சயமா இவங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் நம்ம ஆதிஷ் மாதிரி ரொம்ப அழகா இருப்பான் பாரு என்று நிதிஷ் கூறினார். ஆதிஷ் அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான், உங்களை மாதிரி அப்படியே எல்லாரையும் அவன் அட்ராக்ட் பண்ணிடுவான் என்று மேனகா சொல்லவும் அதை கேட்ட நிதிஷ் பூரித்து போனார். அப்போது இவர்களுக்கு அருகில் வந்த நித்யா பிரகாஷ் மற்றும் அக்ஷயாவை கவனிக்கவில்லை. அவள் நேராக நிதிஷை பார்த்து, ஹலோ மிஸ்டர் நிதிஷ், நான் மிஸ்டர் ராகவோட எம்ப்ளாயி, இந்த மீட்டிங்ல நானும் உங்க கூட இருக்கேன். மிஸ்டர் ராகவ் வெளியில இருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாரு, நம்ம போலாமா
என்று அவள் மரியாதையுடன் அவர்களை வரவேற்றாள். நித்யாவை பார்த்தவுடன் நிதிஷ் அவளை அடையாளம் கண்டு கொண்டார். உடனே அவர் பல்லை கடித்துக் கொண்டு, ஏய், அன்னைக்கு ஹோட்டல்ல எங்க கிட்ட திமிரா பேசின பொண்ணு தானே நீ? உங்க கம்பெனில உன்னை தவிர வேற யாருமே இல்லையா? அந்த ராகவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இன்வைட் பண்ண உன்னை அனுப்பியிருப்பாரு. என்னை இன்சல்ட் பண்றதுக்காகவே இப்படி நடந்துக்கிறாரா என்று கோபமாக கேட்டார். அவர் கூறியதை கேட்டு நித்யா மனம் தளரவில்லை. அவள் நம்பிக்கையுடன், சாரி சார், அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இப்போ டியூட்டில இருக்கேன். என்னோட டியூட்டியை நான் கரெக்டா செய்வேன் என்று கூறினாள். அப்பொழுது மேனகாவுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஆதிஷ், ஏ அழுக்க கத்திரிக்கா, நீயே இங்க வந்த? ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லன்னா நீ ரோட்ல போறப்ப நான் காரை ஏத்தி கொன்னுடுவேன் என்று ஆக்ரோஷமாக கூறியவன் தன்னுடைய காலை உயர்த்தி நித்யாவை உதைக்க போனான். நல்ல வேளை நித்யா சுதாரித்துக் கொண்டு 2 அடி பின்வாங்கினாள். அவள் மேல் அடிபடவில்லை என்றாலும் ஆதிஷின் ஷூவில் இருந்த சேறு அவளுடைய ஆடையில் பட்டுவிட்டது. ஆனாலும் நித்யா கோபப்படவில்லை. ஆதிஷை பார்த்து புன்னகையுடன், தேங்க்யூ மை டியர் லிட்டில் பாய், இனிமே ரோட்ல போகும்போது ரொம்ப அடிபடாம இருக்க கரெக்டா டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்றேன் என்று அவள் கூறவும் உடனே கடுப்பான ஆதிஷ், சீ, என்கிட்ட பேசாத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று வெறுப்பில் முகத்தை சுளித்தவன் மேனகாவின் கைகளை பிடித்துக் கொண்டு, அம்மா, இவள முதல்ல இங்க இருந்து போ சொல்ல என்று கை கால்களை உதைத்துக் கொண்டு கத்த ஆரம்பித்தான். மேனகா எதுவும் சொல்லாமல் அமைதியாக தன் கணவனின் முகத்தை பார்த்தாள். நிதிஷ் சிறிது நேரம் அமைதியாக நித்யாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு, சரி வா போலாம் என்று கூறினார். தன் அப்பா கூறியதை கேட்ட ஆதிஷால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. டாடி, என்ன சொல்றீங்க? இந்த அழுக்க கத்திரிக்கா கூடலாம் நான் வரமாட்டேன். முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லுங்க என்று அவன் திரும்பவும் கத்தினான். டென்ஷன் ஆகாத ஆதிஷ், நீ எதுக்கு அவளை பாக்குற? நாம இந்த பார்க்குக்கு விளையாட தானே வந்தோம், வா நாம போய் டிக்கெட் எடுக்கலாம் என்று நிதிஷ் சொல்லவும் ஆதிஷ் மீண்டும் கத்துவதற்காக வாயை திறந்தான். ஆனால் மேனகா உடனே அவனை பிடித்து தன் வாயில் விரலை வைத்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தாள். அதற்குள் நித்யா ராகவிற்கு கால் செய்து நிதிஷ் வந்திருக்கும் விஷயத்தை சொல்லிவிட்டாள். பிறகு அவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு அந்த பார்க்குக்குள் சென்றாள். அவள் அமைதியாக இருந்தாலும் மிகவும் விழிப்புடன் இருந்தாள். குறிப்பாக ஆதிஷ் மற்றும் மேனகாவின் மீது அவளுடைய கண்கள் இருந்தது. உள்ளே வந்தவுடன் நடந்தது அனைத்தையும் மறந்துவிட்டு ஆதிஷ் விளையாட ஓடிவிட்டான். அடுத்த 5 நிமிடத்தில் ராகவ் அங்கு வந்துவிட்டான். நித்யாவை அருகில் பார்த்த பிறகு பிரகாஷால் வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அவள் பின்னாலேயே அலைந்து கொண்டிருந்தான். பிரகாஷ் நித்யாவை நெருங்காமல் ராகவ் தான் அவளை பாதுகாத்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அக்ஷயா மேனகாவின் தோள்களை பிடித்து அழுத்தி, அம்மா அங்க பாருமா, அந்த அயோக்கியன் இவ்ளோ நாளா இல்லாத அப்படி என்னத்தான் அந்த நித்யா கிட்ட பார்த்தான்னு தெரியல, இப்படி நாய் மாதிரி அவ பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கா என்று திட்டினாள். உடனே மேனகா அக்ஷயாவின் வாயை பொத்தி, அக்ஷயா கொஞ்சம் பொறுமையா பேசு, பிரகாஷ் காதுல விழுந்தா என்ன ஆகுறது என்று கடிந்து கொண்டாள். இவன் இப்படி பண்றத பாத்துட்டு எப்படிமா என்னால பொறுமையா இருக்க முடியும்? ஆரம்பத்துல இருந்தே இந்த நித்யா மேல இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. அதனால என்னால இந்த குடும்பத்துல இருந்து இவளை ஈஸியா துரத்த முடிஞ்சது. ஆனா இப்ப என்னடான்னா இவன் அவன் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். இத பாக்க பாக்க எனக்கு கடுப்பா இருக்குமா என்று அக்ஷயா கூறினாள். எனக்கு புரியுது அக்ஷயா, ஆனா வேற வழி இல்ல. நீ பொறுமையா இருந்துதான் ஆகணும். அந்த பிரகாஷ் மேல நீ உயிரையே வச்சிருக்கிற மாதிரி நடிக்கணும். ஏற்கனவே நிறைய தடவை இவன் கூட நீ சண்டை போட்டிருக்க. திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவன் மனசுல உன்னால இடம் பிடிக்க முடியும்னு நினைக்கிறியா என்று மேனகா கேட்கவும் தான் அம்மா சொல்வது அனைத்தும் உண்மைதான் என்று அக்ஷயாவிற்கு புரிந்தது. சரி சொல்லுமா, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ சொல்றபடி நான் நடந்துக்கிறேன் என்று அக்ஷயா கூறினாள். உடனே மேனகா தன்னுடைய குரலை குறைத்துக் கொண்டு, நாம இப்போ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கோம். இங்க ஆதிஷா கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கே நல்லா தெரியும். அவனை பாத்துக்க சொல்லி நான் நித்யா கிட்ட சொல்ல போறேன். நிதிஷ் இப்போ அந்த கம்பெனியோட வேல்யூபிள் கஸ்டமர். அதனால அவளுக்கு வேற வழி இல்ல, அவனை பாத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆதிஷ்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா நிச்சயம் நிதிஷ் இந்த நித்யாவை சும்மா விட மாட்டாரு. அதே நேரம் நான் ராகவையும் நிதிஷையும் கூட்டிக்கிட்டு பிசினஸ் பேசுறதுக்கு யாரும் இல்லாத ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். பிரகாஷும் நீயும் மட்டும்தான் தனியா இருப்பீங்க. அவன் கிட்ட நீ நயமா நடந்துக்கிட்டு அவன் மனசுல இடம் பிடிக்கிற வழிய பாரு என்று மேனகா கூறினாள். சூப்பர் பிளான்மா. நிச்சயம் ஆதிஷ் தன்னோட வாளை சுருட்டிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். அவன் நித்யாவை பழி வாங்கறதுக்காகவே ஏதாவது பண்ணுவான். அதனால அவளுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே நேரம் பிரகாஷ் கூட நான் க்ளோஸா இருக்க முடியும். ஒரே கல்லுல 2 மாங்கா என்று அக்ஷயா சந்தோஷத்துடன் சொல்லவும், சரி சரி
உன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டேன். ரொம்ப நேரம் அவரை தனியா விடக்கூடாது. நான் அவர்கிட்ட போறேன் என்று கூறிய மேனகா மிகவும் அன்பானவள் போல தன்னுடைய ட்ரேட்மார்க் புன்னகையை அணிந்து கொண்டு நிதிஷுக்கு அருகில் சென்றாள். மேனகாவை பார்த்த நிதிஷ், என்ன மேனகா, அக்ஷயாவுக்கு இன்னும் கால் ரொம்ப வலிக்குதா? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாமா என்று கேட்டார். இல்ல டார்லிங், தன்னால மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மனசு அவளுக்கு. ஆதிஷ் இங்க ஜாலியா விளையாடுறதுக்கு வந்திருக்கான். தன்னால அவனோட சந்தோஷத்துக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு அவ வலிச்சாலும் வெளியே சொல்ல மாட்டா என்று மேனகா சொல்லவும் உடனே திரும்பி அக்ஷயாவை பார்த்த நிதிஷ், பாவம் மேனகா, இந்த மாதிரி ஒரு அப்பாவை பொண்ணு அவங்க அப்பா கூட விட்டுட்டு வந்துட்டீங்க. இவ அங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பால என்று அவர் கூறவும் உடனே மேனகா தன்னுடைய முகத்தை சுளித்துக் கொண்டு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பொண்ணு நல்லாதான் வளர்த்திருக்காரு. ஆனா அவர் கூட்டிட்டு வந்தாரே அந்த பொண்ணு, அவளாலதான் அக்ஷயா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா என்று கூறிய மேனகா வராத கண்ணீரை தன்னுடைய புடவை முந்தானையை எடுத்து துடைத்துக் கொண்டாள். இதை பார்த்தவுடன் நிதிஷின் இதயம் உருகிவிட்டது. நீ ஒன்னும் கவலைப்படாத மேனகா, அதான் நாம இப்ப வந்துட்டோமே. இனிமே அக்ஷயாவுக்கு எந்த கஷ்டமும் வராம நாம பத்திரமா பாத்துக்கலாம். அது சரி, அந்த பொண்ணுன்னு சொல்றியே, அவ சாரதாவோட பொண்ணு தானே என்று நிதிஷ் சந்தேகமாக கேட்கவும், ஆமாங்க, அவளேதான். அவ வேற யாரும் இல்ல, அதோ அங்க நிக்கிறாளே அந்த நித்யாதான் என்று மேனகா கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் இத்தனை ஆண்டுகள் கழித்து தன் சொந்த மகளை பார்க்கிறோம் என்ற பரவசமோ சந்தோஷமோ ஒரு துளி கூட நிதிஷின் முகத்தில் இல்லை. நான் முத தடவை பார்க்கும் போதே நினைச்சேன், என்னடா இது, இந்த பொண்ணு அப்படியே சாரதா மாதிரியே இருக்காளேன்னு என்று நிதிஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட மேனகா, ஆமாங்க, சாரதாக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்க யாரையும் அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆனா இந்த நித்யா அப்படி இல்ல, சரியான வாயாடி, அடங்க பிடாரி. இவ அந்த வீட்ல இருந்துகிட்டு நம்ம அக்ஷயாவை கொஞ்ச நெஞ்ச பாடுபடுத்தல, ஒரு அடிமை மாதிரி குடும்பப்படுத்திருக்கா. இப்ப வரைக்கும் அக்ஷயா நித்யாவ தன் கூட பிறந்த அக்காவா தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவ அப்படி நினைக்கவே இல்ல. அக்ஷயாவ தன்னோட எதிரியா தான் நினைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லங்க, அக்ஷயாவோட இந்த இறக்க குணத்தை பயன்படுத்திக்கிட்டு அவ வாழ்க்கையிலேயே இந்த நித்யா பங்கு போட முயற்சி பண்ணிருக்கா என்று மேனகா சொல்லவும் இதை கேட்டு முகத்தை சுளித்த நிதிஷ், இவ்ளோ மோசமானவளா இந்த நித்யா என்று நம்ப முடியாமல் கேட்டார். ஆமாங்க, அன்னைக்கு ஹோட்டல்ல கூட அவ எவ்வளவு திமிரா நடந்துட்டா பாத்தீங்களா என்று தூபம் போட்ட மேனகா, நீங்களும் சாரதா அக்காவும் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசவே மாட்டீங்க. ஆனா நித்யா ஏன் இப்படி இருக்கா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்று நிதிஷை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே யோசிப்பது போல நடித்தாள் மேனகா. மேனகா கூறியதை கேட்ட நிதிஷின் ரத்தம் கொதித்தது. அவர் ஆவேசமாக, இந்த நித்யா கண்டிப்பா எனக்கு பிறந்திருக்க வாய்ப்பே இல்ல. அவளோட இந்த கேரக்டருக்கெல்லாம் காரணம் அவளோட உண்மையான அப்பாவாதான் இருக்கும் என்று முகத்தை சுளித்துக் கொண்டு சற்று தொலைவில் ராகவுடன் பேசிக் கொண்டிருக்கும் நித்யாவை அருவருப்புடன் பார்த்தவாறே நிதிஷ் கூறினார். நிதிஷ் கூறியதை கேட்டவுடன் தன்னுடைய திட்டம் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பதை பார்த்த மேனகாவின் உதடுகளில் ஒரு நயவஞ்சக சிரிப்பு தோன்றியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.